நடந்து தெரியல. அவ எதுக்காக கூப்பிட்டீங்க? காரணம் எல்லாம் கூப்பிடுவீங்களா? காவல் பார்த்துட்டு இருக்கீங்க, தோழியை கூப்பிட்டு வச்சிருக்கீங்க, என்னையும் கூப்பிட்டுருக்கீங்க, என்ன காரணம் அப்படின்னு நீங்க எதுக்காக கூப்பிட்டேன்? காரணம் எல்லாம் கூப்பிடுவாரு எங்க அண்ணன், காரணத்தோட தான் கூப்பிடுவாரு. காரணம் எல்லாம் கூப்பிட்டா உன்னை விட்டுருவேனா? எதுக்கு கூப்பிட்ட அண்ணா? சொன்ன காவல் பார்க்கணும்னு எதுக்கு கூப்பிட்ட? நான் கோழி குஞ்சு மாதிரி வாய வாய பொழுதுகிட்டு அதுதான் பேசிட்டு இருக்கேன். காரணம் இல்லாம என்ன கூப்பிட மாட்டாரு. யாராச்சும் ஒரு ஆள் கூப்பிடுறாங்கன்னா காரணம் எல்லாம் கூப்பிடுவாங்களா? அது எங்க அண்ணன் கூப்பிடவே மாட்டாரு. என்ன காரணம் சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. காவல் பார்க்கணும்ல. அவளும் நினைக்கிறா முனிவர் வந்திருக்காரா? இல்ல என்ன முனிவர்கள் வந்து போற இடம். ஏன்னா இது எந்த இடம்? வேலிமலை சார். இந்த காலையில அப்ப யாராச்சும் வந்திருப்பாங்க. நீ சம்பளம் வாங்க விட மாட்டேன். எனக்கு காலையில சம்பளம் வாங்க விட மாட்டேன். ஏன் அப்படி சொல்ற? நான் பேச ஏன் சம்பளத்தை உனக்கு கொடுத்துட்டு போறேன். நீ என்ன காரணம்? சரி சொல்லு. அப்ப சொல்லு. அதான் வேகமா சொல்லு. இப்படி இவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருக்க, அப்புறம் நின்றுட்டே இருக்கற. கேளுங்க, சொல்லு சொல்லிட்டு இருக்கேன். எவ்வளவு நேரமா கேக்குறேன்? சொல்லணுமா சொல்லணுமா? நான் கூப்பிட்ட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்க. எவ்வளவு நேரம் நிக்கிறாரு பாருங்க. எதுக்கு கூப்பிட்டான்னு கேக்குறேன். காவல் பார்க்கணும்ல. அதான் எதுக்கு சொல்லு சொல்லு. பதட்டமா சொல்லு. ஒண்ணும் பண்ண மாட்டேன். எதுக்கு பதற? இதுக்கு முன்னாடி யாரோ உன்னை பயம் காமிச்சிருக்காங்க. யாரு சொன்னா? பயப்படுவியா நீ? சொல்லுங்க. கூப்பிட்டேன் பதட்டம் இல்லாம சொல்லு. எதுக்காக கூப்பிட்டேன்னு சொல்லு. 1999 வேகமா சொல்லணும்ல. சரி சொல்லு. நான் எதுவும் பேசல. பேசாம எவ்வளவு நேரம் பாருங்க சொல்ல கேட்டுட்டு இருக்கேன். சரி சொல்லுன. சாமியார் வந்திருக்கார். சாமியார் எந்த சாமியார்? நாரத மகரிஷியா? அப்பா சொல்லி முடிச்சிட்டேன். நம்ம எடுத்துக்கா. அரேட் கொடுத்தியானே? அழைத்து வாங்க. நான் சாமி கிட்ட. தலைவா தவ புதல்வா வருகவே. செல்வரை வருக. இசைக்கு இலக்கணம் வகுக்கும் இசைஞான வடிவாளவரை வருக வருக. மலைமகன் பேரனே வருக. மாதவ செல்வரே வருக. உலகத்தின் சேமத்தை கழகத்தின் வாயிலாக துவங்க
ஓங்கி முடிவில் நலமாகும் வளமாகவும் மாற்றும் வாக்கு சாதுத்தியம் மிக்க மகானே வருக வருக. இதுவோ கானகம். தாங்கள் எங்களது நாட்டில் இருக்கும் சமயத்தில் வந்திருப்பீர்களான சகலமும் போற்றும் விதத்தில் கோலாகலத்துடன் வரவேற்பு கொடுத்திருப்போம். காரணம் அந்த காரணத்தினால் நாங்கள் கொடுத்த வரவேற்பை ஏற்றுக்கொண்டு எமது நாடும் நாட்டில் உள்ள அனைவரும் முடிவாழ குடிவாழ கொடிவாழ அவர்களுடன் சேர்ந்து நானும் நலமாகவும் வளமாகவும் வாழ ஆசீர்வதிக்க வேண்டும். சுவாமி வருக. வாழ்க வாழ்க. பெண்குலத்தின் பொன் விளக்கே வாழ்க. நாட்டிலே நீ சொன்னதைப் போல நீ இருந்திருந்தால், நான் வந்திருந்தால் எப்படியெல்லாம் வரவேற்றிருப்பாய் என்பது எனக்கு தெரியாத. இது ஒரு நினைவன மதிலும் கானகம். இந்த கானகத்திலே நாரத மகரிஷியை கண்ட வேளையிலே அந்த இசையான சொற்களால் இசையால் என்னை வரவேற்று நினைக்கும் போது என் உள்ளமெல்லாம் புலகாங்கிதம் அடைகின்றது. ஆகையாலே என்னாலும் கண்ணி தமிழ் மண்ணிலே வையகத்தில் வாழ்வாங்க வாழ்ந்து கலையாத கல்வியோடும் குறையாத வயதோடும் கவடு வாராத நட்போடும் கன்றாத வளமையோடும் குன்றாத இளமையோடும் கழிவினி இல்லாத உணவோடும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வம் கொண்டு எண்ணாமல் குறைவில்லாமல் என்னாலும் நல்லா வாழணும். மனமாட நாரதரின் வாழ்த்துக்கள் உனக்கு என்றும் உரித்தாகட்டும். இதுவோ நினைவனமாக இருந்தாலும் இந்த காலகத்திலே நாரத முனிவரை கண்ட வேளையிலே நாடு நமக்கு என்ன செய்தது என்று கேட்பதை காட்டிலும் நாட்டிற்காக நம்ம என்ன செய்யணும். நாடுகள் தோறும் பாஷைகள் வேறுனா அதே போல இடங்கள் தோறும் ரசனைகள் மாறுபடும். அந்த ரசனைக்கு தகுந்தாவிட நம்மளும் அதை மாற்றி இடம் பொருள் அதான் நான் கவையாகி கொம்பாகி காட்டகத்தில் இருக்குமாம் அவையெல்லாம் நல்ல மரங்கள் சபை நடுவே நீட்டோலை வாசியால் என்றான் குறிப்பை அறிந்து மாட்டாதவன் மரம் விடலாம். அந்த குறிப்பிலிருந்து அந்த பாதையை பார்த்து நாம் தொழில் பண்ண வேண்டியிருக்கிற சில நேரங்களிலே அந்த மாதிரி இந்த இடத்துல என்னாவது வாழ்கின்றவனை வாழ்த்த வேண்டும் என்ற நன்மைகளே வந்திருப்பதனால எப்படி தெரியுமா வாழ்த்த வந்தேன். செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம், உள்ளம் எதிர்வராமல் வெள்ளம் வரலாம். செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம், உள்ளம் எதிர்வராமல் வெள்ளம் வரலாம். நேர்மை அது மாறாமல் தர்மம் அதை மீறாமல் நான் தடை மூடும் ஞானம் பெறலாம். செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம், உள்ளம் எதிர்வராமல் வெள்ளம் வரலாம். நேர்மை அது மாறாமல் தர்மம் அதை மீறாமல் நான் தடை மூடும் ஞானம் பெறலாம். சத்தியத்தை நீங்கள் காத்திருந்தால் தாய் தந்தை அன்பிற்கும் நான் செய்த பண்பிற்கும் குமாரை காத்திருக்கும். ஒரு குட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக இடம் பறந்தாலும் திசை மாறி தீர்ந்தால் கூடு ஒரு கூடு. நெல்லின் விலை போடாமல் நெல்லும் வருமா, ஏர்மை அது சிந்தாமல் வெள்ளி வருமா. நெல்லின் விலை போடாமல் நெல்லும் வருமா, ஏர்மை அது சிந்தாமல் வெள்ளி வருமா. பிள்ளைகள் சிட்டுக்கள் வெற்றி கொடிகள் பெண்கள் சொர்க்கம் பறிதட்டுங்கள் பின்னை தொடுங்கள். பேருக்கு வாழ்வது வாழ்க்கை இல்லை, பேருக்கு வாழ்வது வாழ்க்கை இல்லை. ஆனந்தம் கண்ணீர் அபிஷேகம் நான் செய்தேன் என் கண்ணில் இருந்தது. ஒரு கூட்டை கிளியாக ஒரு லோப்பை குயிலாக பாடு பாடு. ஆக எல்லாவற்றையும் எனது ஞான கண்கொண்டு பார்க்க வல்லமை இந்த முனிவனுக்கு இருக்கலாம். இருக்குல்ல. தெரிந்தது தெரியாதது புரிந்தது சில நேரம் புரியாதது சில நேரம் அறிந்தது அறிந்தது கூட சில நேரம் அறியாமல் போய்விடுகின்றது. கற்ற கல்வி என்னாலும் பலன் தரும்.
ஆனால் பலன் தரும் என்றால் பலன் தர வேண்டிய நேரத்தில் பலன் தந்தா நல்லா இருக்கும். கற்றறிவு சில நேரம் இதை வாசிக்கணும்னு நினைப்போம், அது வாசிக்க முடியாது, அது மாறிடும் இல்லையா? அது மனம்தான் காரணம். அதான் மனம் அது செம்மையாகும் பொழுது மந்திரம் ஜெபிக்க தேவையில்லை என்பார்கள். அதனால்தான் அந்த மனத்தினுடைய தன்மை அறிந்திருக்கக்கூடிய நான் இந்த இடத்திலே எல்லாவற்றையும் அறியக்கூடிய தன்மை எனக்கு இருந்தாலும் வள்ளி அதுல என் தலைவி, அதுல என் தமிழ் மகள் அப்படியும் நான் வந்திருப்பதனால உன்னிடத்திலே சில கேள்விகளை, அதாவது தமிழ் மூலமாக உன்னுடைய ஊர், நாடு, இடம், என்ன இடம் என்பது அறியலும் அப்படிங்கிற ஆவல் இருப்பதால் உன்னுடைய வாட்சாவிலிருந்து நீ சொல்லணும், நான் கேட்கணுங்கிற ஒரு ஆவல். கேட்கலாமா? நிச்சயமா கேளுங்க. உலகம் சுற்றி வருவதாங்க. கரிமா, லகிமா, மகிமா, அனிமா, பிரார்த்தி, பிரகாமியம், ஈசோத்துவம், வசித்துவம் என்று அஷ்டமா சித்துக்கள் அனைத்தையும் உணர்ந்தவர்தான். இருந்தாலும் என்னிடத்திலே ஒரு சில விவரம் கேட்க வேண்டும் என்று வந்திருக்கீங்க. நிச்சயமா கேளுங்க. என்னால முடிஞ்ச அளவு, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பதில் சொல்ல காத்து கொண்டிருக்கேன். கட்டது கை வந்தளவு அல்லாதது உலக அளவு சொல்றாங்க இல்லையா? கலைமணந்தை கலைவாணியை இன்னும் ஓதுகிறாள், கல்வி கற்றுக்கொண்டிருக்காங்க. உலகம் உள்ளளவு அப்படின்னுவாங்க. வெள்ளை களை உடுத்தி, வெள்ளை பனிப்பூண்டு, வெள்ளை அரியாசனத்தில் அரியாசனம் அமர வைத்த தாயேன்னு சொல்லி கலைவாணியை பத்தி என்று பாடினாங்க இல்லையா? என கலைவாணிக்கு வாய்த்தது வெண் தட்டு, வெண் தாமரை, வெண் தாமரையில வீற்றிருப்பாள். மீனாட்சிக்கு வாய்த்தது செந்தட்டு, மகாலட்சுமிக்கு வாய்த்தது பொன் தட்டு. மகாலட்சுமி மாதிரி வந்து நிற்கிறது இல்லை, அந்த பொன் தட்டிலே மகாலட்சுமி இருக்கிறாள். அந்த மாதிரி இப்படி 3 தட்டு, அலைமகள், மலைமகள், கலைமகள். இந்த 3 மகள் 3 நன்மையிலே இருந்தாலும் தமிழ்கிற நன்மையை உங்களிடத்தில் நான் அறிய வேண்டும் என்ற ஆகும். அதனால என்ன தெரியுமா கேட்க சிகரமாக, அன்பின் வடிவமாக, ஆற்றலின் உறைவிடமாக, அழகின் பிறப்பிடமாக விளங்கும் உன்னை பெற்று வளர்த்து இந்த நிலைக்கு பெருமைக்கு ஆளாக்கிய என தாய் தகப்பனை காட்டுகிறாள், தகப்பன் குருவை காண்பிக்கின்றார். உனக்கு நல்ல குரு வாய்த்ததை போல நல்ல குரு. ஏன்னா வசிஷ்டர் வாங்கினால் பிரம்மரிஷி பட்டம் வாங்கணும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி கொட்டுப்பட்டாலும் மோதக கையால குட்டுப்பட்டு நம்பாரு. அந்த மாதிரி எப்படி துரோணாச்சாரியாருக்கு மாணவர்கள் வாய்த்தார்களோ அதுல கற்பூரம் மாதிரி இருந்தவன் அர்ஜுனன், கரித்தண்டு மாதிரி இருந்தவன் தர்மன், வானத்தண்டு மாதிரி வாழ்ந்தவன் தான் துரியோதனன். அந்த மாதிரி கற்பூரம் மாதிரி நீ இருப்பதனால
தாயின் பெயர் நங்கை மோகினி, எமது பெயர் வள்ளி. கிள்ளை மொழி வள்ளியே நிறமோ, கிள்ளை மொழி வள்ளியே நிறமோ, கிள்ளை மொழி வள்ளியே நிறமோ. என்ன தாய வந்ததாரே சின்ன தாயவள் சின்ன தாயவள் கிள்ளை மொழி வள்ளியனிரானோ கானகத்தில் காவலுக்கு வந்ததேனோ அம்மா அம்மா சின்ன தாயமை சங்கரன் சொன்னதை போல காவலுக்கு வந்த காரணம் கருந்தலை செந்தனை என்று திணை விதைச்சிருக்கோம் சாமி. சரிங்க, அதனால காவலுக்கு வந்திருக்கேன். இது முன்னோர்கள் வகுத்த பண்பாடா? ஆமா. இதுக்கு முன்னாடி யாரு வந்தாங்களா? இதுக்கு முன்னாடி எங்க அத்தை வந்திருக்காங்க. உங்க அத்தை அவங்க வந்ததுனால என்ன நன்மை நடந்தது? அவங்க வந்தாங்க, காவலுக்கு வந்தாங்க, அவங்களுக்கு திருமணம் முடிஞ்சிச்சு. அதுக்காக நான் வந்திருக்கேன். எங்க அப்பா சொல்லி நான் காவல் பார்க்க வந்திருக்கேன். வந்து எல்லாரும் திருமணம் முடிக்கணும். அவங்க அப்பா சொல்லி தான் வந்தாங்க. ஆமா, அவங்க உங்க அப்பா சொல்லி நீங்க வந்திருக்கீங்க. ஆமா, நான் வந்திருக்கேன். அப்ப இங்க வந்த ஒரு நன்மை நடக்குது. ஆமா, நன்மை நடக்கும். ஏன்னா நன்மை ஏன்னா இல்லாமல் பிறவாது, அல்லாமல் குறையாதுன்னு சொல்லிருக்காங்க, இல்லாமல் வலிக்காதுன்னு சொல்லிருக்காங்க. இல்லாமல் வலிக்காது இல்லையா? அதனால சொற்களையும் செயல்களையும் அறிகின்றது இந்த நாவு தான் அறியுது இல்லையா? நாவலன்னு எல்லாத்தையும் அறியணும் நம்ம. அந்த மாதிரி உலகத்துல உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18, உயிர்மை எழுத்துக்கள் 216, ஆயுத எழுத்து 1, மொத்தம் 247 எழுத்துக்களை கொண்டது தமிழ் மொழி ஒண்ணுதான். ஆங்கிலம்னா 26 எழுத்து தானே இல்லமா? ஆமா, 26 எழுத்துக்குள்ள என்ன பண்ண முடியும்? 247 எழுத்து இருப்பதனாலதான் ஒரு பொருளுக்கு பல தன்மைகளை சொல்றோம். இப்ப யாழினா, யாழி அப்படின்னா ஆழி என்றால் கடல், ஆழிங்கிறத யாழி ஆக்கணும்னா பெரிய மத்தகம் யானைன்னு சொல்றோம். அப்ப தமிழுக்கு எவ்வளவு பெரிய தன்மை இருக்கு பாருங்க. அதே போல ஒரே ஒரு பொருளை குறிச்சு ஒரு உயிரினத்தை சொல்லலாம். ஈ அப்படின்னா ஈ இந்த பறந்து வந்ததுல இருந்து ஈ பறந்துகிட்டே இருக்கு. ஈ சுற்றால் சுடுவது தீ, தீ அது ஒரு எழுத்து தான். இதே ஆங்கிலத்தில் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனா நான் கேட்கிறேன், கையில என்ன வச்சிருக்கீங்க? கையில என்ன வச்சிருக்கீங்க சாமி? கையிலையா? இது பாட்டுக்கு தாளம், சுப்லா கட்ட. அப்படியா? தாளம் போட தெரியுமா? தாளம் போட தெரியுமாவா? தாளம் போட்டும் பாடுவேன், தாளம் இல்லாமலையும் அப்படியா ராகம் பாடுவேன். அது யார் கொடுத்தா? எங்க அம்மா கொடுத்தது. உங்க அம்மா கொடுத்ததா? அது என்னது? இது வந்து யாழ். அப்படியா? அது யார் கொடுத்தா? புல்லாங்குழல், பெரியாள், மகரையாள், சகோடையாள், இப்படி யாழ்களிலே இது வந்து எங்க அம்மா கலைவாணி கொடுத்த மகதியாள். இருக்கட்டும், அப்ப உங்க அம்மா சாமா இருக்க. நல்ல விஷயம். புராணங்கள் எத்தனை சாமி? இப்ப நீ இதுவரை நாங்க உங்கள்கிட்ட கேட்டதால என்கிட்ட கேக்குறீங்க? கேட்கணும்ல, நான் மட்டும் அமைதியாவே இருக்கணுமா? வள்ளி அமைதியாவே நிக்கணுமா? அப்படிங்கிறது சட்டம் கிடையாது. இப்ப நான் கேட்டேன், நீங்க பேசுறேன், நானும் பேசுவேன். கண்டிப்பா. புராணங்கள் எத்தனை சாமி? ஏன்னா சுபத்துல வந்துருந்தா நம்ம மேலதானே படும், கைக்கு கிடைக்கும். ஆமா, கரெக்டா சரியா பிடிக்கணும். சரியா பிடிக்கணும். கிணத்துக்குள்ள வந்தெறிஞ்சா கைக்கு கிடைக்கும். அது எப்படி கிடைக்கும்? ஆனா ஒரு நேரம் கிணத்துக்குள்ள வந்தெறிஞ்சும் அதை எடுத்தாங்க மகாபாரதத்துல. உங்களுக்கு தெரியும், படிச்சிருக்கீங்க. அது போல என்ன கேட்டீங்க என்கிட்ட? இப்ப என் கவனம் இங்க இல்லையா? இல்ல, கேள்வி கேட்டேன்னு திரும்ப கேக்குறீங்களா? ஒரு வாக்கியம் பம்பளுக்கு வந்திருக்கீங்களா? இல்ல கேட்டா இன்னொரு தடவை சொல்லுனா என்ன அர்த்தம்? ஒரு தடவை சொல்றேன்,
என்ன பம்புளுக்குற மாதிரி என்ன சொன்னீங்க அப்படின்னா சந்தைக்கு வர்ற மாதிரி நீ நினைக்கிற சாமி நாங்களே என்ன நான் என்ன சாமி நினைச்சேன் அந்த மாதிரி சாமி நினைச்சு எங்கிட்ட பேச நானும் அந்த மாதிரி வெள்ளி நினைச்சு நீங்களும் பேசுறாதீங்க ஏன்னா ஒரு புராணங்கள் எத்தனை சாமின்னு கேட்டேன் ஏன்னா புராணத்தை ஞாபகம் வருது போல புராணத்தையும் மகாபாரதம் எழுத சொன்னதே நான் தான் நீங்க தான் அப்ப எல்லா புராணங்களிலும் வரீங்கல்ல ஆமா 18 புராணங்களே வருவீங்க இருக்கட்டும் நல்ல விஷயம் நீங்க ஒரு இடத்துலயாவது வர்றீங்களா நீங்க இனிமே நீங்க வரணுங்கிறதுக்காக தான் உன்னைய பார்க்க நான் வந்திருக்கேன் அப்படியே ஊசி என்ன வாழைப்பழத்துல ஊசி இருக்கிற மாதிரி இருக்குங்க நீ எதுலயே செத்துருக்கீங்களா நான் தானே வந்திருக்கேன் 18 புராணத்துல இருக்கீங்களா 18 புராணங்களே நான் நீ வந்திருக்கியா நீ ஒரு புராணக்குள்ள இனிமே நீ வரணுங்கிறதுக்காக இல்லடா அசிங்கப்படுத்துறப்பா நாரத முனிவனை பாத்துட்டீங்கள அகராசி இல்லைனாலும் முகராசி வேணும்டாங்க இருக்குல்ல முகத்தை பார்த்தேன்னு வைய உனக்கு அந்த ராசி அந்த கண்ட புராணத்தின் கதைக்கே நீதான் உயிரோட்டமா வரப்போற அப்படியா ஆமா அப்படியா இல்லாமல் பிறக்குமா இருக்கட்டும் இதிகாசங்கள் எத்தனை சாமி இதிகாசங்கள் 2 நல்லா தெரியுமா நான் படிச்ச வரைக்கும் 2 தான் கேள்விப்பட்டேன் நீங்க படிச்சிருக்கீங்களா நாங்க தான் படிக்கணும் குருவாக்கிழமை படிக்க முடியாது இருக்கட்டும் அப்ப 2 இதிகாசம் ஒன்று மகாபாரதம் இன்னொன்று ராமாயணம் ராமாயணத்தை எழுதியவர் யார் சாமி ராமாயணத்தை எழுதியவன் பெரிய திருடு பையன் யாரு அவன் திருந்திட்டான்ல இருக்கட்டும் வால்மீகி ஆகப்பட்டவன் ரட்சகனாக இருந்தவனை வாழ்முகியாக வரணும்ல அப்ப ரட்சகா இப்படி எல்லாம் நீ செய்யக்கூடாது பெரிய பாவம் இப்படி திருடுனீனா இந்த பாவ புண்ணியம் எல்லாம் பொண்டாட்டி இருக்குவாரு பொண்டாட்டி என்ன கை காமிக்கிறீங்க உன்னை மனைவி மக்களை சாரும் தந்தை செய்த பாவம் பிள்ளைகளைத்தானே சேரும் அதனால இந்த தொழிலை விட்டு விடு வேண்டாம் உலகத்திலே திட்டம் போட்டு திருடர் கூட்டம் திருடி கொண்டுதான் இருக்கும் நம்மளா பார்த்து திருந்தணும் அதனால இதுவரைக்கும் திருடிய செயல்கள் எல்லாம் மன்னிப்போம் ஏன்னா தவறு என்பது ஒரு மனிதன் தவறை செய்கின்றார் தப்புன்னு நினைச்சு தெரிஞ்சு செய்யறான் சில பேர் அப்படிதான் நிறைய பேர் செய்யறாங்க தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும் நீ இனிமே திருந்திருப்பா அப்படின்னு மரத்தை காட்டி மரா என்று சொன்னால் ராமா 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 என்று ராமா 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 என்று வந்ததினால் அந்த சொல்லை சொன்னதால் ஞானம் பிறந்து உலகமே போற்றக்கூடிய வால்மீகி ராமாயணத்தை வால்மீகி முனிவனாக தவம் செய்து புட்டு வளர்ந்து புட்டுக்கு மறுபெயர் வால்மீகம் அதனால்தான் வால்மீக முனிவனாக மாறினார் லட்சங்கனானவர் மகாபாரத்தை எழுதியவர் யார் சாமி வேதவியாசர் வேதவியாசர் எத்தனை பேர் அப்பேற்பட்ட வேதவியாசர் எத்தனை பேர் உன் புரியலையே நான் ஒண்ணும் புரியலன்னு இருக்காரு ஒரே பேரு வேதங்களை வகுத்ததுனால அவருக்கு வேதவியாசர் பேர் வந்துச்சு இருக்கட்டும் ஆனா அவர் திடீர்னு நான் ராமாயணம் அதாவது மகாபாரதம் வரல சரி அவர் கற்பனையிலேயே மகாபாரதம் என்பது காவியமா இல்ல போரா மகாபாரதம் என்பது உலகத்திலே அற்புதமான காவியம் அப்படி சொல்லுங்க சில நாடகத்தெல்லாம் கேட்டோம் அப்படின்னா மகாபாரதம் வந்து போர்னுவாங்க அப்படி போர் நடந்துச்சு குருஷேத்திரம் என்பதுதான் போர் மகாபாரதம் என்பது காவியம் இல்லையா அப்படி பண்ண ராமாயணத்தில் போர் நடக்கலையா போர் நடந்துச்சுல ஆனால் ராமாயணம் என்பது உலகத்துல அது பெரிய காவியம் தான் அத வந்து மகாபாரத போர்னு சொல்லுவாங்க சில பேர் யுகங்கள் எத்தனை சாமி யுகங்கள் எத்தனை 4 என்னென்ன யுகம் திரேதாயுகம் கிரேதாயுகம் துவாபராயுகம் கலியுகம் கிரேதாயுகத்துல என்ன நடந்துச்சு கிரேதாயுகத்திலே ஹரிச்சந்திரனுடைய சரிதை திரேதாயுகத்திலே ராமாயணத்தின் சரிதை துவாபர யுகத்திலே மகாபாரதத்தின் சரிதை கலியுகத்திலே தான் இப்ப கந்தபுரா நடக்கணும் ஏன் கேட்க நான் ஒண்ணு கேட்கிறேன் இந்த 4 யுகம் சொன்னீல கேட்டீல 4 யுகத்துல கிரேதாயுகம் துவாபராயுகம் கலியுகம் இந்த 4 யுகத்துக்கும் ஒவ்வொரு கணக்கு இருக்கு லட்சக்கணக்கு இருக்கு நான் கேட்டுட்டேன்னா திருப்பி கேட்கணுமா கணக்கு பிள்ளையோட பேரை நீங்க தான் ஏன்ட்ட கணக்கு கேட்டுருக்கீங்க கணக்கு பிள்ளை மகன் நீ கணக்கு பிள்ளை மகளா இருக்க வேணாம் கணக்கு பிள்ளை மகன் கேட்கக்கூடிய கேள்விக்கு நீ பதில் சொல்லிவ நீ கேட்டீங்க நான் பதில் சொன்னேன்ல இப்ப கிரேதாயுகம் எத்தனை ஆண்டு நடந்துச்சு அப்படின்னா 17,28,000 கிரேதாயுகம் எத்தனை ஆண்டு நடந்துச்சு அப்படின்னா 12,96,000 துவாபர யுகம் வந்து 8,64,000 கலியுகம் வந்து 4,32,000 மொத்தம் சேர்த்து 43,20,000 இது ஒரு சதுரயுகத்தோட கணக்கு ஒரு சதுரயுகம் என்பது பிரம்மனுக்கு ஒரு பகல் இந்த கணக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு அதையும் சொல்லுவேன் மொத்தம் எத்தனை சதுரயுகம் அப்படின்னா இது எல்லாரும் சொல்ல மாட்டாங்க
எத்தனை சதுரயுகம், எத்தனாவது சதுரயுகம் இப்ப நடந்துட்டு இருக்கு அப்படின்னா 24வது சதுரயுகம் இப்ப நடந்துட்டு இருக்குது. நான் கேட்டோம், நீங்க சொன்னீங்க கலியுகத்துல வந்து கம்பா இது என்ன நடந்துச்சு, கலியுகத்துல கண்டபுரம் நடந்துச்சு. எந்த சதுரயுகம் கேட்கல, இருக்கட்டும், நல்ல விஷயம். இப்ப இந்த 17,28,000 இந்த கணக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னா, சராசரியாக ஒரு மனிதன் விடக்கூடிய மூச்சு எத்தனை தடவை அப்படின்னா 21,600 தடவை. அந்த 21,600 80ஆல பெருக்கணும் அப்படின்னா அது 17,28,000. இது கிரேதாயுகத்தோட கணக்கு. அந்த 21,600 40ஆல பெருக்கணும் அப்படின்னா 12,96,000 திரேதாயுகத்தோட கணக்கு. அந்த 21,600 20ஆல பெருக்கணும் அப்படின்னா 8,64,000 இது துவாபரயுகத்தோட கணக்கு. அந்த 21,600 2ஆல பெருக்கணும் அப்படின்னா 8,32,000 இது கலியுகத்தோட கணக்கு. மொத்தம் சேர்த்து 43,20,000. இதான் சாமி நீங்க கேட்ட கேள்விக்கான அருமை அருமை. ஏன்னா ஈரட்டில் பயிராத கல்விடாங்க. நல்ல நாரதரா இருக்கீங்களே. ஏன்னா பாராட்டுறது வந்து பெரிய விஷயம் இல்லையா? உண்மையை சொல்லி நல்லதை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும்டாங்க. இல்ல இப்பெல்லாம் அப்படிலாம் யாரும் மயங்குறது இல்ல. எப்படி கொள்றது உங்களை ஏதாச்சும் செய்வன வைக்கணுமே, அப்படி முன்னேற விடக்கூடாது அப்படின்ற உலகத்துல தன்வினை தன்னை சுடு ஓட்ட சுடுங்கிற மாதிரி இருக்காங்க. இருக்குல்ல, அவன் என்ன பேசினாலும் பேசுவீங்க. அப்படி இருக்க கூடாதுப்பா. உலகத்துல எல்லாம் நமக்கு தெரியும் நினைச்சு பேசணும்னா அதே மாதிரி முட்டாள் கிடையாது. உலகத்துல யாரும் கிடையாது. எல்லாமே தெரிஞ்சவனும் யாரும் கிடையாது, எதுவுமே தெரியாதவனும் யாரும் கிடையாது. ஐந்தில் விளையாதது 50 விதையாதுன்னு சொல்றாங்க. தொட்டில் பழக்கம் சுடுகாடு முத்தம் விளையும் பயிர் முளையிலே தெரியும்னா முளைச்சு வரும்போது நல்லா வளரும் அப்படின்னு ஆளை பார்த்தாலே நான் சொல்லிவிடுவேன். அந்த மாதிரி நுண்ணறிவு வேணும்டாங்க. ஆணு வளரணும் அறிவுனா இந்த அதுதான் வளர்ச்சின்னு சொல்றாங்க. அது நுண்ணறிவு வேணும்டாங்க. அதனாலதான் ஈரத்தில் பயிலாத கல்வி முகத்தில் நடவாத திருமணம் என இளமை போது கல்லாமை குற்றம். இளமையா இருக்கும்போதே கல்வியை தெரிஞ்சுக்கணும். முதுமை கல்வி பயன் தராது. இளமையில்தான் கற்கக்கூடிய கல்வி அது கடைசி வரைக்கும் நமக்கு துணையில் இருக்கிறான். அதனால சிறுபராகிட்டு நான் அறிந்த அந்த கல்வி இன்னைக்கும் என் கூட வருதுன்னா காரணம் கல்வியா இருந்தாலும் சரி, அது பாடலா இருந்தாலும் சரி, பசுமரத்துல அடிச்சு ஆணி மாதிரி இங்க பதிவாயிருச்சு. அப்ப எது பேசினாலும் பேசுவீங்க. வயிற்றுக்குள்ள இப்படி கிடக்கு. ஆமா, எது பேசினாலும் பேசணும்னு சொல்ல முடியாது. எதை பேசணுமோ அதைத்தான் பேசுவேன். அப்படியா? என்ன யார் யார்கிட்ட ஏதாவது பேசணும்னு தெரியாம பேசுவோமா? நகைச்சுவை நடிகர்கிட்ட பேசுற மாதிரி நாரத மகரிஷிட்ட பேச முடியாது இல்லையா? அதுக்காகத்தான் குறிப்பறியான் மரம்டாங்க. 5 கருத்தனை ஆணி முகத்தனை இந்த நிலைமுறை போலும் மேற்றி நந்தி மகந்தனை யார குழந்தையை புத்தியில் வைத்தடி போற்றுகின்றனை. விநாயகர் கவி பேசுங்க, தொட்டு பேசுங்க. இப்படிதான் வேகமா சொன்னா அப்பதான் கேட்டாரு விநாயகர், என்ன அவையாரே என்ன ரொம்ப வேகமா இருக்கீங்களே? ரொம்ப வேகம் கூடாது, மிதமான வேகம்தான் உலகத்திலே பலன் தரும். விவேகமற்ற வேகமும் கோழைத்தனமாகிவிடும். விவேகம் கலந்த வீரம்தான் உலகத்திலே பெருமை தரும். அதனால எதுக்கு சொன்னீங்க? ஏன் இவ்வளவு வேகமா சொல்றீங்கன்னு கேட்டோம்னா ஔவையார் சொல்லவா? 5 கரத்தனை ஆணை முகத்தனை இந்த நிலம்பரை போலும் மேய்ச்சினை நந்த மகந்தனை ஞான கொழுந்தினை புத்தியில் வைத்தடி போற்றுகின்றனை அப்படின்னு சொல்லி விநாயகர் கவி பேசியிருக்கேன் சுவாமி. தொட்டு பேசுங்க சாமி அப்படின்னு சொன்ன உடனே அப்படின்னு சொன்னோன்னு சொல்லுங்க. இப்படி சொன்னா விநாயகர் சொன்னார். ஏன் வேகமா சொன்னேன்னா எனக்கு முன்னால சேரன் மாறும் சுந்தர நாயனாரும் கைலாயத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க. விநாயகனே அவங்களுக்கு முன்னால சுந்தரர் எவ்வளவு பெரிய ஆளு, எவ்வளவு பெரிய ஆளு, அவ்வளவு பெரிய ஆளு அடி எடுத்து கொடுக்க வந்தாலும் பாடினாரு. யார் அடி எடுத்து கொடுத்தா அப்படின்னா சிவபெருமானாகப்பட்டவர் அடி எடுத்து கொடுக்கிறாரு. என்ன அடி எடுத்து கொடுத்தாரு அப்படின்னா தில்லைவாழ் அந்த மடியாருக்கும் மடியே அப்படின்னு சொல்லி சுந்தரருக்கு அடி எடுத்து கொடுக்க அன்று சுந்தரர் மூர்த்தியார் பாட ஆரம்பிச்சதுதான் திருநீல கண்டத்துக்கு குயவனார் அடியே இல்லையே எண்ணாத இயற்பகைக்கும் அடியே அப்படின்னு சொல்லி பாடல் எழுதினார் இல்லையா? 60 நாயன்மார்கள் 63 நாயன்மார்கள் எழுதல, 60 நாயன்மார்களை மட்டும் வச்சுதான் பாட்டு எழுதுறாரு. ஏன் இந்த 3 நாயன்மார்களை எழுதுற அப்படின்னா 3 பேருமே அவங்க குடும்பத்துல இருக்கவங்க. அப்ப அவங்கள பத்தி எழுத முடியுமா? சொல்லுங்க. அதனாலதான் இப்படி இருந்தது. நிறைய பேர் அடி எடுத்து கொடுத்தாங்க. அருணகிரிநாதருக்கு அடி எடுத்து கொடுக்கலையா முருகபுரான்? உலகத்துல தென்போகத்திலே இருந்தவனா அருணகிரிநாதன். உலக சிற்றின்பம் அப்படி என்பதை அறிந்ததுனால கடைசியில என்னாச்சு? இனிமே இந்த உலகத்தில் வாழ்வது முறை அல்ல, உலக இச்சைக்கு இப்படி நான் அறியாமல் தவறு செய்து விட்டேனே, இனிமே இந்த உயிர் வாழ்வது நல்லதா
அக்காவே இப்படி கேட்டு விட்டா கூட பிறந்தவனே இப்படி நம்மளை கேட்டு விட்டாலே அப்படி நினைச்சு திருவண்ணாமலை கோபுரத்தில் இருந்து கீழே தவறி விழுந்து உயிரை விடுவோம் என்று உரை மாத்த அந்த அருணகிரிநாதரை தாங்கி பிடித்தவன் யார்? அருண். அப்பேற்பட தாங்கி பிடித்த பெருமை முருகபெருமான் தான் உலகத்துல. ஏன்னா அருணனாக இருந்தவன் அருணை கிரிநாதனாக மாறியதற்கு காரணம் என்ன அப்படின்னா, கிரி என்றால் மலை. இன்னைக்கு சொல்லுவோம் மலைக்கு போன கிரிவலம் வருவோமா? அதனாலதான் அருணனாக இருந்தவனை தாங்கி பிடித்தார். தாங்கி பிடித்து பூச்செண்டு போல தாங்கி பிடித்து, அருணா உலகத்திலே நீ என்னுடைய புகழை சொல்ல வேண்டும் அப்படி என்று சொல்லி, முதல்ல சும்மா இரு. யாரு சொல்றீங்க? முதல்ல நீ சும்மா இரு. என்னையவா அப்படின்னு உன்னையே சொல்ல அருணனை தலையாட்டிட்டு அப்படி அருணனை நாதனை சொன்னார். முதல்ல நீ ஜாட பேச மாட்டீங்க. சும்மா இருந்தா சும்மா இருக்க முடியுமா? சும்மா எப்படி இருக்க முடியும்? 5000 ரூபாய் கொடுத்து கூட்டு வந்திருக்காங்கல்ல. இரும்பு பிடிச்சவன் கையை சிறங்கு பிடிச்சவன் கையும் சும்மா இருந்தா பக்கத்துல இருந்தாலும் பேசுமா சாமி? ஆமா, ஆடுன காலும் பாடுன வாங்கி நிக்காதுல்ல. அது போல சும்மா இருந்தவர்தான் இருக்க முடியுமா? இருக்க முடியலையேன்னு சொன்ன உடனே சரி என்ன பத்தி பாடுறா, நான் உன்னை பத்தி என்ன பாடு, அந்த மலைக்கு கூட பள்ளிக்கூடத்துல நான் ஒதுங்கினது கிடையாது, நான் என்னவென்று பாடுவேன். நாங்களும் அப்படிதான் சாமி. எங்க கிட்ட வந்து இத்தனை கேள்வி கேக்குறீங்களே, நான் கூட மலைக்கு கூட பள்ளி பக்கம் கூட ஒதுங்கினது கிடையாது. ஆமா, அப்ப அப்படி இருக்கக்கூடிய நீ இவ்வளவு அறிவா பேசுனீங்கன்னா அதுக்கு காரணம் முருகனுடைய அந்த ஞானம் தான். அந்த ஞானம் தான் உலகத்தை சொன்னால மாங்காய் பால் உண்டு மலை மேல் இருப்போருக்கு தேங்காய் பால் எதுக்கடி குதம்பாய் என்றான் குதம்பை சித்தன். இப்ப மாங்காய் பால் தேங்காய் பால் அதெல்லாம் இதெல்லாம் ஒரு அடமொழி வார்த்தை மாதிரி. இப்ப மாங்காய் பால்னா இப்ப முருகன்ற திருத்தணி முருகனை வச்சு சாமி போறோம். அந்த முருகனுடைய அந்த பக்தி அருள் மனதுக்குள்ள வந்துருச்சுன்னா படம் தேவையில்லை, படம் தேவையில்லை. உயர ஏறவனுக்கு தான் ஏணி தேவை. உயர ஏறிட்டோம்னா ஏணி தேவையா? அதனாலதான் மாங்காய் பாலுண்ட மலை மேலே இருப்போருக்கு தேங்காய் பால் எது கடி குதம்பாயினா உள்ளத்துக்குள்ள இறைவன் வந்துட்டா இனிமே ஓம்பால் எனக்கு வேணாம், உன் பால் எனக்கு தேவையில்லை. மாங்காய் அதாவது தேங்காய் பாலே குடிச்ச மாதிரி. ஏன்னா மாங்காய் பாலை சாப்பிடும் போது அந்த மாங்காயுடைய அந்த உதவில பட்டுச்சுன்னா, அந்த மாங்காய் பால் பட்டுச்சுன்னா உடனே பொட்டு போகும். அந்த பொத்து போனது அந்த புண்ணு ஆறுவதற்கு தேங்காய் பால் சாப்பிட்டா புண்ணு ஆறிடும். அந்த மாதிரி முருகனை பத்தி பிரதிஷ்டை பண்ணி அந்த அருளை உள்ளத்துல ஏற்றி விட்டார். அப்ப அந்த போட்டா தேவையில்லை, போட்டா அப்ப அந்த பால் தேவையில்லை. அதான் தேங்காய் பாலா முருகனே உள்ளத்துக்குள்ள வந்துட்டான்ல, அதனால சிலரையா அப்படி சொன்னான். அந்த மாதிரி இந்த இடத்துல உன் இடத்துல நான் கேட்க வந்து என்ன தெரியுமா? என்ன சொல்? விதவிதமான மொழிகளை கேட்டு மடித்து மறிந்திருந்தாலும் உலகத்துல பருவம் என்பது சித்திரம், பாதுகாத்தல் வேண்டிய வருவது ஒரு முறை சாஸ்திரம், வரமுறை தவறிவிட்டால் வருமுன் காவாதான் வாழ்க்கை எரிமுன் சீரை வளரும் போதே சிவதனுசி என்ற வில்லு முழந்தது. மீனாட்சி பிறக்கும் போதே மதுரையில ஒரு பண்டிகுட்டியும் பிறந்துச்சா அப்படிங்கிறதுல புரியலையே. அது மீனாட்சி ஒரு பண்டிகுட்டி ஏன் பிறந்துச்சு? மீனாட்சி மாதிரியே மதுரையில பச்சை நிறத்திலே ஒருத்தர் இருக்கல. ஆமா ஆமா, யாரு அப்படின்னா படமும் புறமும் இணைந்தனால படப்புறம் சொல்லி பேரு. அது காலப்போக்கில் மடப்புறம் என்று மாறின அந்த மடப்புற காளி அக்னி கிரீடத்தோட காட்சி கொடுக்கிறாளே, அந்த மடப்புற காளி மீனாட்சி மாதிரியே பச்சை நிறத்துலதான் இருக்கா. இருக்குல்ல, ஒரு ஆள் மாதிரி ஒரு ஆள் தான் இருக்குல்ல. மாலோனின் சகோதரி தான். அதான் பச்சை வண்ணம் அவன் திருமேனி, பவள நிறம் அவன் செவ்விதழே, மஞ்சள் முகம் அவன் தேவி முகம், வெள்ளை உள்ளம் அவன் திரு உள்ளம். அந்த உள்ளத்தை பத்தி என்னைக்கு ஒழுங்கு வச்சுக்கணும். அதான் உள்ளமே வெறுங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் தெள்ள தெளிந்தாருக்கு ஜீவனை கள்ள புலனைந்தும் காணாமணி விளக்கே இனாதியார அப்படின்னாங்கல்ல. அந்த மாதிரி உன்னுடைய அழகுக்கும் உன்னுடைய அறிவுக்கும் உன்னுடைய இளமைக்கும் உன்னுடைய அந்த படிப்புக்கும் உன்னுடைய அந்த தமிழ்ல தெரியும் அந்த நடைக்கும் நல்ல ஒரு மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கேன். மாப்பிள்ளையா? எனக்கா? கந்த புராணத்துல நீ இடம் பெறணுமா இல்லையா? அதுக்கு நாடகம் பார்த்துட்டு அப்படியா? ஆமா, இருக்கட்டும். மாப்பிள்ளை யாரும் சொல்லுங்க. பிடிச்சிருந்தா கட்டிக்கிறேன், பிடிக்கலன்னா கட்டிக்க மாட்டேன். பருவம் அந்த பருவம் அப்படித்தானே வரணும். அப்பதான் நல்லா இருக்கும். எப்பேர் பண்ண மாப்பிள்ளை தெரியுமா?
கணவன் பெயரை தினமும் சொல்லடா தம்பி, உன் வாழ்வில் வளம் காண்பதற்கே உறுதியுடன் நம்பி, வள்ளி கணவன் பெயரை தினமும் சொல்லடா தம்பி, வள்ளி கணவன் பெயரை தினமும் சொல்லடா தம்பி, உன் வாழ்வில் வளம் காண்பதற்கே உறுதியுடன் நம்பி, வள்ளி கணவன் பெயரை தினமும் சொல்லடா தம்பி. ஒரு வில், ஒரு சொல், ஒரு இல். இது எது சொன்னாங்க? ராமாயணத்துல சொல்லப்பட்டது இருக்குல்ல. முருகர் மாப்பிள்ளைய பார்த்துருந்தீங்க. எனக்கு முருகர் பிடிக்கல. செந்தில் வாழும் முருகனையா. வேண்டாங்க மணமகனாக
யாராச்சும் மாப்பிள்ள இருந்தா பார்த்து சொல்லுங்க. வேறொரு வரும் இல்லை அப்பாவுக்கு என்ன தொழில்? உங்க அம்மாவுக்கு காக்கிற வேலை. அத்தைக்கு எங்க அத்தைக்கு சக்தியை கொடுக்கறது, உங்க மாமாக்கு அழிக்கிற வேலை. இப்படி எல்லாருக்கும் நல்ல பொழப்பு தான் உங்க குடும்பத்துல. உங்களுக்கே அந்த பொழப்பு எல்லாரும் சேர்ந்து பட்டம் கொடுப்போமா? கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையம்மா. என்ன இறக்கண்ட பட்டம் கொடுக்க போறதானே சொல்றேன். நான் தான் குடியே எல்லாம் கூட்டி போறேன். இல்ல பட்டம் கொடுக்க போறேன்னு சொல்றேன். என்ன பட்டம்னு கேளுங்க. என்ன பட்டம் கொடுக்கவா? குடு கொடுத்துருவோமா? கூட்டி கோட்டு பார்த்து உங்கள் பொண்ணு வேணுமா? பாத்துட்டு வரீங்களா? பொண்ணு என்ன வரிசையில நிக்குது? நீங்க பாத்துக்கோங்க. அதான் உங்க தொழிலே. மாப்பிள்ளை வந்து வந்திருக்கீங்க. ஏ பெண்ணே, என்ன சொல்லுங்க ஐயா? வள்ளி நாயகமே சுவாமி சொல்லுங்க. நான் நாத மகரிஷி என்பது உண்மையானால் இப்ப சொல்வதெல்லாம் உனக்கு வேடிக்கையாக தெரியும். உண்மை. சின்ன பிள்ளைத்தனமா என்னைய பார்த்து உங்களை பார்த்தா கேட்டேன். நாரதர் பார்க்க வேண்டிய வேலையை பார்க்கணும். பாலுக்கு பால் பானைக்கு பார்க்க வேணாமா? கரும்பு கோரி மொழி வச்சு ஓட்ட வேணாமா? ஒரு பெரிய மனுஷன் பெரிய மனுஷன் பாக்குற வேலையை பார்க்கணும். முருகரை போய் மாப்பிள்ளையா பார்த்துட்டு வந்து ரெண்டாவது நேரமா எனக்கு என்ன வருத்தம்னா, என்ன வருத்தம்? உன்னைய கல்யாணம் பண்ணி முறைய கல்யாணம் பண்ணி என்ன பாடுபட போறானோன்னு எனக்கு அதுதான் பெரிய வேதனையா இருக்கு. ஆகையினால ஒன்னே நினைச்சு கவலை இல்ல, உங்ககிட்ட மாட்ட போறான் பாரு, அவன் பின்னாடி என்ன கறிக்க ஆளாக போறான்னு அதான் பயம். ஆமா, உன்னைய கட்டி சமாளிக்க போறான் பாரு, அவன் தான் பெரிய பாப்போம். அவனை வர செய்து உன்னை சிறையெடுத்து இந்த சூரியன் அஷ்டமனம் அவதற்குள்ளாக சிறையெடுக்கிறேன். சிக்கல் சிங்கார வேலை கொண்டு இல்லையே நான் அணிந்திருப்பது பிரம் முடித்துமல்ல, இது சத்தியம். என்ன சாமியார் என்ன போங்க முத இருக்கட்டும். என்ன ஆட்டம்? நீங்க என்ன நினைச்சீங்க? மாப்பிள்ளை பிடிக்கல தானே நினைச்சீங்க? இல்ல கிடையாது. இப்படி வந்து இவரை வந்து அடிச்சு பத்தி விட்டாதான் கோமா போய் முருகர்கிட்ட சொல்லுவாரு. அப்ப சுவாமி வந்து சீக்கிரம் என்னை ஆட்கொண்டு போவார் அப்படின்னு சொல்லி அவருடைய பாதார விந்தத்தை வெகு சீக்கிரம் அடைய இப்படி ஒரு நாடகம் நடிச்சேன் நானு. நீங்க நம்பிட்டீங்களா? இல்ல, சும்மா நடிச்சேன். இருக்கட்டும். வெற்றிவேல் முருகனுக்கு.